வணக்கம். என் நண்பனுடைய பையன் 12ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரும் கூட. நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆகணுன்றது அவனுடைய கனவு, அவனுடைய லட்சியம், அவனுடைய ஆசை. அதை நோக்கி அவன் பயணம் செய்துகிட்டே இருந்தான். சில மாதங்களுக்கு முன்னாடி அவன் காலில் ஒரு கட்டி வந்தது. ஆரம்ப காலத்தில் அவன் அதை பெருசாக எடுத்துக்கலை, பொருட்படுத்தலை. ஆனால் நாள் ஆக ஆக அந்த கட்டி அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட டயக்னைஸ் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த கட்டி ஒரு கேன்சர் கட்டி அப்படின்னாரு. நல்லா பரவிருச்சு, பாதத்தையே கட் பண்ணி எடுக்கணும் அந்த கட்டியை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆப்ரேஷன் பண்ணி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. ஆப்ரேஷன் நடந்தது. அவனுடைய பாதத்தையே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அவனுடைய மொத்த லட்சியமும் கனவும் ஆசையும் சுக்குநூறாக உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி இன்றைக்கி அந்த பையன் உட்காந்துருக்கான். அந்த பையனை போல் நம்மளுடைய மனிதர்கள் பெரும்பான்மையான பேருக்கு கேன்சரை பற்றி ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். நம்ம ஒரு டீ கடைக்கு போகிறோம், அந்த டீ கடையில் வடை தர்றாங்க. அந்த வடையை எடுத்து என்ன பண்ணுறோன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு அந்த வடையை சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கினோம்னாலும் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறது என்னென்னா நியூஸ் பேப்பர், பட்டர் பேப்பர், இந்த மாதிரி பேப்பர்களை வச்சு தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த தின்பண்டங்களை சாப்பிட்றோம். அந்த இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய மை மூலியமாக கேன்சர் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பற்றின ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ முந்தைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கினாங்க அப்படின்னா பார்சலை இலையில கட்டி தருவாங்க. நம்ம வீட்டில் இருந்தே பாத்திரம் எடுத்துகிட்டு போவோம். அந்த பாத்திரத்தில் சாம்பார் சட்னிலாம் தருவாங்க, நம்ம வாங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போது காலங்கள் வேகமாக ஓடுது. இந்த அவசர உலகத்தில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்சலை பிளாஸ்டிக் பேப்பரில், பட்டர் பேப்பரில், இந்த மாதிரி பேப்பரில் வச்சு தான் கட்டி தராங்க, இலைகளில் கட்டி தரதில்ல ஹோட்டலில். அதே போல் சுட சுட சாம்பாரை கவரில் ஊற்றி இன்றைக்கி நம்ம அதை சாப்பிட்டுட்ருக்கோம். இது மூலியமாக கேன்சர் நோய் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் இதில் நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருக்கோம்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். சரி, எப்படி குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸ்காரரை கவர்மெண்ட்டால் போட முடியாதோ, அதே போல் சுகாதாரத்துறையால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதரை நியமிக்க முடியாது. நம்மளே தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். இன்றைக்கி பிப்ரவரி 4 உலக கேன்சர் தினம். இந்த தினத்தில் இந்த நோயிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்றத விழிப்புணர்வோடு இருப்போம், கவனத்தோடு இருப்போம். கேன்சரை வெல்லுவோம். நன்றி.